வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதில் வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏற்கனவே நான் பார்ட் 1 இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இது நான் பார்ட் 2 இதை கன்டினியூ பண்ண விரும்புகிறேன். மத்தேயு 25:42 படியும் ஏசாயா 43:2 படியும் நம்ம கடக்க வேண்டிய தண்ணீரும் உண்டு, நாம் தேவனுக்காக கொடுக்க வேண்டிய தண்ணீரும் உண்டு. சில தண்ணீரை நாம் கடந்து தான் வர வேண்டும் வாழ்க்கை பயணத்தில். சில தண்ணீர்கள் தேவன் கேட்குறார், நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் ஏன் எனக்கு தண்ணி கொடுக்கல, ஏன் தாகத்தை தீர்க்கலை அப்படின்னு கேட்குறார். அப்போது சில தண்ணீர்களை நாம் தேவனுக்காக கொடுக்கவும் செய்யணும். அந்த வரிசையின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். இல்லை வாசிக்கிறோம், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊற்று தண்ணீரே பொங்கி வா. நான் கொஞ்சம் தண்ணீர், துருத்தி தண்ணீர், குடி தண்ணீர், அப்படி சொல்லி இந்த முறுமுறுப்பின் தண்ணீர், மாறாவின் தண்ணீர் சில காரியங்களை நம்ம தியானிச்சிருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்டில் சொல்லி பார்க்குறோம், ஊற்று தண்ணீர். என்னாகும் 21:17 வாசிக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஊற்று தண்ணீர் பொங்குகிறத பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆனந்த மகிழ்ச்சி. ஐயோ, ஏன் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க அன்னையிலிருந்து இவங்களுக்கு பிரச்சனையே தண்ணி தான். ஒன்று தண்ணியை கடக்க முடியாமல் நின்றுட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னா தண்ணி கிடைக்காம நிற்பாங்க. இந்த ரெண்டு பிரச்சனை இவங்களுக்கு மாறி 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 வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குது. இந்த தண்ணி இல்லை அப்படின்னா மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்துருவாங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்துருவாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு தண்ணி இல்லையோ அப்பெல்லாம் அவங்க ஆண்டரோட சண்டை போடுவாங்க, ஊழியக்காரன் சண்டை போடுவாங்க. ஆகவே இவங்களுக்கு தண்ணியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கண்டமாக மாறி போச்சு. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், நிலைமை சற்று சீராகி ஊற்று தண்ணீர் பொங்கி பொங்கி வருது உள்ளேருந்து. ஊற்று இந்த போர் போடும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பக்கத்தில் நின்னா கூட உள்ளேருந்து வர்ற தண்ணி நம்மளை நினச்சிட்டு அப்படி பொங்கி வெளியே வர்ற மாதிரி இப்போ ஒரு ஊற்று, இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஊற்று. இந்த ஊற்றுலேருந்து தண்ணீர் பொங்கி வந்தோடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாட்டு வருது வாயில். அவங்க மட்டும் பாடலையா, எல்லாத்தையும் சொல்கிறாங்க, வாங்க 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 பாடுவோம் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளையே, இது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் உன் வாழ்க்கையில் ஊற்று பொங்கி வரும்போது தான் நீ பாடணுமானா இல்லை, உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நீ பாடணும், பலவீனத்திலும் நீ பாடணும். ஓசியால் நினைக்கிறேன் 2:15 நினைக்கிறேன், ஆகோரின் பள்ளத்தாக்கு உனக்கு நம்பிக்கையின் வாசலாய் மாறும், அங்கே அவள் பாடுவாள் என்று எழுதப்பட்டிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே கூட நீ பாடணும். உன்னை நம்பிக்கையற்ற இருக்கிற சூழ்நிலையில் கூட நீங்கள் பாடணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் பாட்டு வந்துச்சுன்னா, தண்ணியை பார்த்துட்டாங்க, அது ஊற்று தண்ணீர் பார்த்துட்டாங்க, பொங்கி 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 வருது. சந்தோஷம் தாங்க முடியல, மகிழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க சொல்கிறாங்க, பாடுவோம் வாருங்கள்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு 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 பாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நன்மை செய்யும்போது தான் பாடணுமா? இல்லை, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கும் போதும், சில பலவீனத்தின் பற்றியில் உன்னை நடத்தி இருக்கும் போதும், சில இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை கொண்டு போகும்போது நீ பாடணும். பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சதை ஒரு 5 பாட்டாவது பாடுங்க. பாட்டு பாடாமல் ஒரு நாளை முடிக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்றது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், பாட்டு பாடுறதுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் நான் கேட்கிறேன். நல்லா பாடுங்க. வீட்டில் யாருமே இல்லைன்னா சத்தமாக கூட பாடுங்க. இல்லை எல்லாரும் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நான் சத்தமாக பாட முடியாதுன்னா மௌனமாக கூட பாடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது போல், மௌன ராகங்கள் உன் வாயிலிருந்து உன் உள்ளத்திலிருந்து தொனித்து கொண்டே இருக்கும். அது உன் ராஜாவுக்கு தான் கேட்கும் அந்த மௌன ராகங்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உன்னுடைய உறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த நெருங்கிய தொடர்பை விட்டு விடாதபடி பாடல்கள் உன் உள்ளத்திலிருந்து பொங்கி வரணும். இப்போ இவங்க ஊற்று தண்ணியை பார்க்குறாங்களா, ஊற்று தண்ணியை பார்த்த உடனே அவங்க பாடுறாங்க. அவங்களும் பாடி வாங்க 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 நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன் ஆராதனையில் முதல் பாட்டுக்கே வரணும்னு சொல்கிறோம்? ஏன் பாடும்போது சத்தமாக பாடணும்னு சொல்கிறோம்? ஏன் கைதட்டி பாடணும்னு சொல்கிறோம் தெரியுமா? ஆண்டவருக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேதத்தில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனாராம்.
எதுக்கு ஒளிவுமலைக்கு போனார்? சுற்றி பார்க்குறதுக்கா? இல்லவே இல்லைங்க. அங்கே போய் நம்முடைய அப்பா, நம்மளை நேசிக்கிற பரம தகப்பன் பாவியுடைய கையில் கொடுக்கப்பட போகிறாரு. சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறாரு. அதுக்கு தான் அவர் ஒலிவமலைக்கு போனார். ஆனால் கூட அழுதுகிட்டே போனாருன்னு போடலை. ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, என்ன பாட்டு பாடினவரை தெரியல, நான் நினைக்கிறேன் அப்பாவே ஒரு பாட்டு பாடியிருந்தானே எவ்வளோ அழகாக பாடியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பாட்டை பாடிட்டு நம்பிக்கையோடு சிலுவை சுமக்கிறதுக்கு அவர் போனார்னா அவர் கூட பாடியிருக்கிறாரு. இயேசுவே பாடியிருக்கும் போது ஏன் நீ மௌனமாக இருக்கிற? ஏன் உன் வாயை மூடி வச்சிட்டு இருக்கிற? இன்னையிலிருந்து போகிற ஒரு பொருத்தனையோடு போங்க ஆண்டவரே. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 பாட்டாவது நான் பாடுவேன் ஆண்டவரே. பாடுங்க பாடுங்க பாடுங்க, பாடிட்டே இருங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க ஜெபிச்சு பெறாத சில விடுதலையை பாடல்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். பாட்டை கேட்டு விடுவிக்கப்பட்டவங்க நிறைய பேர், பாடல்களை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர். நம்ம நினைச்சுக்கிறோம் ஜோம்னா மட்டும் போதும், கர்த்தரை துதிச்சா மட்டும் போதும், ஆராதிச்சா மட்டும் போதும் நம்ம நினைச்சுக்கிறோம்ல. பாட்டுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இவங்க ஒரு விதமா பாடுறாங்க, ஊற்று தண்ணியை பார்த்தா தான் பாடினாங்க. நான் அந்த பாட்டை வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லலை, எல்லா சூழ்நிலையிலும் பாடுங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பலவீனத்தில் போகும்போது, இக்கட்டான சூழ்நிலைகளில் போகும்போது, வருத்தங்களை கடந்து போகும்போது, நம்ம தியானிச்சது போல் தீயும் தண்ணீரையும் கடக்கும்போது, எல்லா சூழ்நிலையிலும் பாடுங்க 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 பாடுங்க, பாடிட்டே இருங்க. எப்போ தான் பாடணும்? பலவீனத்துலையும் பாடணுமா? கண்டிப்பாக பாடணும். நெருக்கத்தில் தான் போகிறீங்களா, யாருமே உங்களை புரிஞ்சு கொள்ளலையே, அப்பவும் பாடணுமா? அது எப்படி பாட முடியும்? வேதமே சொல்லுது சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் சங்கீதம் பாடணும்னு சொல்லப்படும். அப்படி நீங்கள் கேட்குறீங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் நெருக்கத்தில், ஒடுக்கத்தில், நீங்கள் துக்கத்தில் போகும்போது எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் பாடுறீங்க பாருங்கள், அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பாடல்களின் சத்தம் ராஜாவை ரொம்ப பிரியப்படுத்தும். ஏன் அதிகாலையில் பார்க்கும்போது 12 மணிக்கு பாடணும்னு சொல்கிறேன்? ஏன் காலையில் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது பாடணும்னு சொல்கிறேன்? காலையில் தோறும் புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். ஒவ்வொரு நாளும் நீ ஆரம்பிக்கும் போது, முடிக்கும் போது, உன் சகல பிரச்சனைகளில், போராட்டங்களில் நீ கடந்து செல்லும் போது, எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு நீங்கள் பாடணும். ஒரு ஊற்று இவங்களுக்கு பொங்கி வருது. இந்த பொங்கி வருகிற ஊற்றை பார்த்த உடனே அவங்களே ஒரு பாட்டை ஏற்றி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய பிள்ளையை வந்திருக்கிற குட்டி பிள்ளைங்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், தாய்மாராக இருக்கலாம், இன்னையிலிருந்து பாடல்களை பாடி 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 சத்ருவை மேற்கொள்ளணும். தாவீது சிங்கம் வந்துச்சுன்னு சொல்றா. ஒரு விச சிங்கம் வந்துச்சு, ஒரு விச கரடி வந்துச்சு, நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு ராஜாட்ட போய். ஆனா நான் சொல்றேன், எப்படி கிழிச்சார் தெரியுமா? பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடியே கிழிச்சு போட்டாரு. அவர் எழுதுனது தான் அநேக சங்கீதங்கள். சங்கீதத்தை அதனால தான் அதிகாரம் நம்ம சொல்ல மாட்டோம். 1ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் சொல்றோம். ஏன்? அதெல்லாம் பாடல்கள். இது யார் தந்த பாடல்கள்? தேவனே தாவீதுக்கு தந்த பாடல்கள். எப்ப தந்தாரு? அப்சலோம் துரத்தும் போது ஒரு பாட்டு, சவுல் துரத்தும் போது ஒரு பாட்டு, அபிமெலேக்கு விரட்டி விடும் போது ஒரு பாட்டு, எப்பவும் பாட்டு. யாருக்கு? தாவீதுக்கு. அதனால தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் 40 வருஷம் கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருந்தார். எது உயர்த்திச்சு தெரியுமா? அவன் பாடின பாட்டு அவனை ராஜாவா உயர்த்திச்சு. அப்போ நீங்க மௌனமா இருக்கலாமா? உங்க வாயிலிருந்து இன்னிலிருந்து பாடல்கள் வராம இருக்கலாமா? என்ன பாட்டு தெரியுதோ பாடுங்க. இதான் பாடணும், அதான் பாடணும், ராகத்தோட பாடணும், ரொம்ப சுருதி இருக்கணும், அப்படிலாம் இல்லை. நீ என்ன பாட்டு பாடினாலும் பரவாயில்ல, அது ராகமே இல்லைனாலும் பரவாயில்ல, அது கேட்கறதுக்கு இனிமையாவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு தேவன் அதை ரசிக்கிறார். ஒரு தேவன் அதை உன் வாயிலிருந்து பாட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஊற்று தண்ணீர் பொங்கிவான்னு சொல்லி அந்த பொங்குகிற ஊற்றை நினைச்சு பாடினாங்க. ஒன்று. ரெண்டாவது, உனக்குள்ள இருக்கு ஊற்று பொங்கி வரணும். நீயே ஜெபிக்காமலே இருந்தனா எப்படி இந்த ஊற்று பொங்கி வரும்? ஜெபம் கூட ஒரு ஊற்று தான், அபிஷேகம் கூட ஒரு ஊற்று தான், கிருபை கூட ஒரு ஊற்று தான். இதெல்லாம் உனக்குள்ள இருந்து பொங்கி வரல அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. எப்பவும் நான் அடிக்கடி சொல்றது போல கோபமே பொங்கிட்டு இருக்கக்கூடாது, எரிச்சலே பொங்கி வந்துட்டு இருக்கக்கூடாது, சண்டையே உனக்குள்ள பொங்கி வந்துடக்கூடாது. அப்பா ஊற்று, அப்பா அன்பினால் நம்ம இருதயத்தை நிறைச்சார்ல, அந்த அன்பு நிமித்தம் உன் இருதயம் பொங்கி வரணும். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இதில் வாசிக்கிறோம், சூலமித்தி சொல்றான், என் நேசர் தம்முடைய கையை துவாரத்தின் வழியா நீட்டினார், அவர் மேல உள்ள அன்பு நிமித்தம் என் உள்ள பொங்குச்சு அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் நிர்விசாரம் ஆயிட்டா, ரொம்ப நேசிச்சா சூலமித்தி. ஆனால் ரொம்ப 5ஆம் அதிகாரம் வரும்போது அவளுக்கு கொஞ்சம் நிர்விசாரம், அவளுக்கு கொஞ்சம் சோர்வு, அவளுக்கு இருந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவை கொஞ்சம் இழந்துட்டா. இந்த மாதிரிலாம் அவளுடைய வாழ்க்கை போச்சு. ஆனால் இப்போ நேசர் துவாரத்து வழியே கையை உள்ள விட்டு காமிக்கிறார், இது ஏன் கை தான் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே இந்த சூலமித்தியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் சொல்கிறா, அவருடைய உள்ளம் பொங்குச்சான். கர்த்தருடைய பிள்ளையே, உன் உள்ளம் தேவன் செஞ்ச நன்மை நினச்சி என்னைக்காவது பொங்குனதுண்டா?
சில வசனங்களை வாசிக்கும் போது உன் இருதயம் என்னைக்காவது பொங்குனதுண்டா? அப்படியெல்லாம் பொங்கியிருந்தா நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் எங்கேயோ போயிருப்போம். நிறைய நேரத்தில் பொங்கக்கூடாத விஷயத்துக்கெல்லாம் யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா இருதயம் பொங்கிருது. கணவனோ மனைவியோ ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கெல்லாம் இருதயம் பொங்கிருது. ஆனால் நிறைய நேரத்தில் இயேசுடைய அன்பை நினச்சி, அவர் செஞ்ச நன்மையை நினச்சி, அவர் நமக்கு தந்த கிருபையை நினச்சி, அவர் நமக்கு பாராட்டின எத்தனையோ ஈவுகளை நினச்சி நம்முடைய இருதயம் பொங்குறதே இல்லை. இன்னையிலிருந்து உன் இருதயம் ஒரு ஊற்று, உன் இருதயம் ஊற்று, உன் இருதயத்திலிருந்து நல்ல விஷயங்கள் பொங்கி பொங்கி வரணும். ஜெபிக்க ஆரம்பித்தாலே எனக்கு ஜெபிக்க தெரியல அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஜெபங்குற ஒரு ஊற்று தானே நான் கொடுத்துருக்கேன்ல, அது பொங்கி வரணும். வசனம் கூட ஒரு ஊற்றா உன் இருதயத்திலேருந்து பொங்கி வரணும். இதெல்லாம் பொங்குறதுக்கு உன் இருதயத்தை நீ ஒப்பு கொடுக்கலன்னா உன் இருதயத்தை இன்னும் நீ தேவனுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். உன் இருதயம் தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலமாக மாறட்டும். இருதயத்தில் மட்டும்தான் அவர் வாசம் செய்கிறாரு, உன் கையில் காலில் இல்லை. உன் இருதயத்துக்குள்ள வாசமாக இருக்கிற தேவன் உனக்குள்ள ஊற்றா அவர் தம்முடைய கிருபையை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை உனக்குள்ள ஊற்றி இருக்கிறாரு. ஆனால் நீ தேவன் செஞ்ச நன்மையே நினைக்கிறதே இல்லையே, அவர் நடத்தின பாதையை நினைச்சே பார்க்கறது இல்லையே. இன்னும் முறுமுறுப்பு, இன்னும் சலிப்பு, இன்னும் கசப்பு, இன்னும் என்னத்தெல்லாமோ நினச்சி புலம்பி வருத்தப்பட்டு. நான் சொல்கிறேன், இந்த 9 மாதத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். யாருங்க நம்மளை நடத்தினா? உங்கள் குடும்பம் நடத்துச்சா? இல்லவே இல்லை. நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூட இருந்து இந்த 9 மாதம் கையை பிடிச்சி நடத்தி வந்தாங்களே? இல்லை. ஒரு தேவன் பத்திரமா அழகா நேர்த்தியா போசிக்க வேண்டியதில் போசிச்சாரு, உடுத்து வைக்க வேண்டியதை உடுத்து வச்சாரு, தேவையை சந்திக்க வேண்டியதை சந்திச்சார். எல்லா சூழ்நிலைகளும் இந்த தேவன் உன்னை நடத்தினார்னா இன்னைக்கு 10வது மாதத்தில் முதல் நாளில் உள்ள வந்து என்ட்ரி ஆகும்போது உள்ளத்திலிருந்து ஒரு ஊற்று பொங்கி வரணும். என் தேவன் என்னை நடத்தினாரு, என் தேவன் என்னை காத்தாரு, என் தேவன் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறாரு, இன்னும் நான் வாழ்ந்த அவருக்காக வாழ்வேன். இன்னும் ஜஸ்ட் 3 months இந்த மாதம் இந்த வருஷத்தை முடிக்க போறோம். ஆண்டவரே தோல்வியா முடிச்சிட மாட்டேன்ப்பா, நம்பி தந்தீங்கப்பா, இந்த வருஷத்தை நான் நம்பிக்கையோடு முடிப்பேன், நான் ரொம்ப ஜோம் பண்றேன்ப்பா, நான் ரொம்ப துதிக்கிறேன், இன்னும் என்னால் எவ்வளவு பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. இப்படி சொல்லி சொல்லி உன் இருதயம் ஒரு ஊற்ற போல பொங்கி இருக்கணும். நீ எல்லா சூழ்நிலைகளும் பாடவும் செய்யணும். அதே நேரத்தில் உனக்குள்ள இருக்கிற தேவன் உன்னை ரட்சித்த நாளில், கர்த்தர் உன்னை அபிஷேகித்த நாளில் உனக்குள்ள ஊற்றப்பட்ட ஊற்றை ஒரு நாள் அடக்கி வைக்காத, மறந்துடாத. அந்த ஊற்று நீ பொங்கி வருவதற்கு இடம் கொடுக்கலன்னா அது ஸ்டாப் ஆயிரும். இந்த ஊற்று ஒரு நாள் ஸ்டாப் ஆகக்கூடாது. எது வரைக்கும் தெரியுமா? மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற ஊற்று பொங்கிக்கிட்டே நீ ஊற்று பொங்கினா தானே இந்த ஊற்று நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். சரி, 2வதாக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இல்ல வாசிக்கிறோம், தோல்வியின் தண்ணீரை குறித்து வாசிக்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணிக்கிறாங்க. நிறைய வெற்றிகளை பார்த்தாங்க. பாசானின் ராஜாவை ஜெயிச்சாங்க, எமோரியர் ராஜாவை ஜெயிச்சாங்க, பிரபலமான ராஜாக்களெல்லாம் ஜெயித்த இஸ்ரவேல் இப்போ ஒரு குட்டி பட்டணம், சின்ன பட்டணம் ஆகி அதனால ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. எப்பா எங்கள் ராஜாக்களெல்லாம் ஜெயித்த எங்களுக்கு இந்த பட்டணம் ஒரு பெருசா அப்படின்னு நினச்சி தான் உள்ளே என்ட்ராகிறாங்க. ஆனால் ஜனங்களில் 36 பேர் அன்னைக்கு மறிச்சு போனாங்க. யாரில்? இஸ்ரவேல் ஜனங்களில். ஜனங்களோட இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிட்டுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? உள்ள ஒரு ஆகான் இருக்கிறான், அவன் இச்சிச்சு சில காரியத்தை எடுத்துக்கிட்டான். இது யோசுவாவுக்கும் தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியாது. இவங்க என்னமோ நினச்சி உள்ளே போனாங்களா? போகிறாங்க, 36 பேரை அவன் வெட்டி போட்டான். இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நிந்த, மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய தலைக்குனிவு. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக உண்மையா வாழ வேண்டிய இஸ்ரவேல் ஜனத்துல ஒரே ஒருத்தன் தான் தப்பு செஞ்ச ஆகான். இச்சித்து சாபத்தீடானதுல சிலதை இச்சித்து எடுத்துக்கொண்டதுனால 36 பேர் அங்க செத்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களோட இருதயம் தண்ணீரா கரைஞ்சிட்டு, இருதயமே தண்ணியாக கரைஞ்சி ஓடுது. ஐயோ, நாங்கள் எவ்வளோ பிரபலமான ராஜாக்களெல்லாம் நாங்கள் ஜெயித்தோம், இப்போ போய் ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பட்டணம், இந்த பட்டணத்தை எங்களால் ஜெயிக்க முடியாமல் போச்சேன்னு சொல்லி யோசுவாவும் ஜனங்களும் நடுநடுங்கி போகும்போது தான் அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. உள்ளேயே ஒரு குட்டிச்சாத்தா இருந்திருக்கிறான்னு.
அப்போ ஒரு ஆகான் நிமித்தம் அவர்கள் தோல்வியின் தண்ணீரை பருக வேண்டியதா போச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தோற்று போக ஒரு நாள் விடவே மாட்டார். ஆனா தோல்விக்கு காரணமான சில கிரிகள் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ நிச்சயமா கர்த்தர் உன்னை ஜெயமான பாதையில் நடத்த முடியாது. எத்தனையோ ராஜாக்களை ஜெயிச்ச நீ, எத்தனையோ காரியத்துல நீ சத்ருவோடு போராடி மேற்கொண்ட நீ, சில சின்ன விஷயத்துல நீ மேற்கொள்ள முடியாம திணறி போறிய எதுக்கு? ஆகான போல எதை இச்சிக்கிற? தேவன் உன்னை ஆசீர்வதித்ததுல உனக்கு திருப்தியே இல்லையா? தேவன் உன்னை உயர்த்தினதுல உனக்கு திருப்தியே இல்லையா? தேவன் உனக்கு தந்த எத்தனையோ நன்மையான ஈவுகளை போது உனக்கு என்ன தேவையோ அதை தந்திருக்கிறார். எல்லாம் அவர் உனக்கு தராம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களுக்கு தந்து நித்தந்தோறும் உங்களை நடத்திட்டு போறாரே, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்கிறேன். இதை விட உங்களுக்கு பெருசா என்ன தேவன்ட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கிறேன். கேட்டாலும் அவர் தருவாரு. ஆனாலும் இச்சிக்கவே செய்யாதீங்க. அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உலக பிரகாரமான நன்மையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், சாபம். நிறைய ஜனங்கள் பாவத்தையும் சாபத்தையும் கூட இச்சித்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆகான் என்ன செய்யறான்னா, பாவத்து மேல சாபத்து மேல ஒன்ன கூட தொடக்கூடாதுன்றார் எரிகோல. ஆனா இவன் அங்க இருந்து சிலதை இச்சிச்சு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான். யோசுவாவுடைய கண்களுக்கே மறைக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை அவன் என்ன செஞ்சிட்டான்? மறைச்சு ஒழிச்சு வச்சதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியின் தண்ணீரை அவங்க பருக வேண்டியதாக போச்சு. கர்த்தருடைய பிள்ளைய ரொம்ப நேரம் ஆனாலும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஆனால் கர்த்தர் உன்னை நம்பி உன்னை வாழ வச்சு உன்னை கிருபை தந்து உன்னை ரட்சிப்பினால் அலங்கரித்து இது வரைக்கும் உன்னை ஜெயமாக நடத்திட்டு போயிருக்காரு. இயேசுவை தவிர வேற எதையும் இச்சிக்காத. அவர் தருகிற ஆசீர்வாதத்தை தவிர வேற எந்த ஆசீர்வாதமும் உனக்கு பெருசாக தெரியவே கூடாது. உலகம் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லலாம், உறவுகள் உனக்கு அதை தருவேன் இதை தருவேன்னு சொல்லலாம், யாரோ சொன்ன காற்றில் பறக்க விடுகிற மாய்மாலமான வாக்குறுதிகளை நம்பி இயேசுவை விட்டு ஒரு நாளும் தூரமா போயிடாதீங்க. இயேசுவை விட உன் வாழ்க்கையில முக்கியப்படுத்த வேண்டிய நபர் ஒருவருமே இல்லை. இயேசுவை விட்டு நீ தூரமாய் போவாயானால் ஆகானை போல சில இச்சைகளுக்கு பின்பதாக, சில பாவங்களுக்கு பின்பதாக, சில சாபங்களுக்கு பின்பதாக நீ போவாயானால் ஆகானுக்கு ஏற்பட்ட நிலைமையா அந்த அதிகாரம் வர்ணிக்கிறது போல அப்படிப்பட்ட ஒரு சாபமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது உனக்கு போதும். கர்த்தர் உன்னை ஏற்றவேளை உயர்த்துவார். ஏற்ற அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கிரு. நீ தேவன் விரும்பாத, தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதிக்காத எது மேலேயும் உன் நோக்கம் போகவே கூடாது. இன்னிலிருந்து உனக்கு ஒரு பொருத்தனை இருக்கட்டும். அப்பா ஆண்டவர் நீங்கள் எதை தர்றீங்களோ அதில் நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. நீங்கள் எதை தந்தாலும் நான் ஒரு சின்ன கதையை ஒன்றை படித்தேன். ஒரு குட்டி தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஒரு சர்ச் இருக்குமா. அப்போ அந்த சர்ச்சில் வந்து ஸ்கூல் பேகை வைப்பான், கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவான், இப்படி போவான், கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவான் போவான். அப்போ ஒரு நாள் அந்த பாஸ்டர் நினச்சாரான், இந்த தம்பி டெய்லி வர்றான், என்ன தான் ஜோம் பண்ணுறான்னு தெரியல, வர்றான் ஜோம் பண்ணுறான், பேகை தூக்கிட்டு போகிறான், இப்படியே செய்கிறான்ட்டு ஒரு நாள் இவன் என்ன தான் ஜோம் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஜோம் பண்ணும்போது அந்த பாஸ்டர் வந்து பின்னால் நின்றுட்டு இருந்தாரான். அவரும் ஊழியத்தில் உடஞ்சி போய் சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டுலாமா, ஊழியத்தை விட்டு போயிடலாமா, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாராம். அப்போது அந்த தம்பி ஜோம் பண்ணானா, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் ரொம்ப கிழிஞ்சு போச்சு ஏசப்பா, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு புது யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க முடியல, ஆனால் தைக்கிறதுக்கு ஊசி தந்தீங்கல்ல அதுக்கு நன்றி, தைக்கிறதுக்கு நூல் தந்தீங்கல்ல ஏசப்பா அதுக்கு நன்றி, இன்னைக்கு ரொம்ப வயிறு பசி ஏசப்பா, ஆனால் எனக்கு சாப்பிட்ற எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் அம்மா ரெண்டு பிரெட் துண்டு தான் தந்தாங்க, ஆனால் அதுவே என் வயிறு நிறைஞ்சிட்டு ஏசப்பா அதுக்கு நன்றி, இன்னைக்கு டீச்சர் ஹோம்ஒர்க் செய்யலைன்னு சொல்லி எல்லாரையும் அடித்தாங்க ஏசப்பா, என்னையும் தான் அடித்தாங்க, ஆனால் எனக்கு வலிக்கலை ஏசப்பா அதுக்கு நன்றி, எல்லாரும் ஷூ போட்டு வந்தாங்க ஏசப்பா, ஆனால் எனக்கு ஷூ இல்லை, ஒரு கிழிஞ்ச செருப்பு தான் இருக்குது, ஆனால் அதாவது தந்தீங்கல்ல ஏசப்பா அதுக்கு நன்றின்னு சொல்லி அந்த குட்டி தம்பி அப்படி ஆண்டருக்கு நன்றி சொன்னானா. அதை பார்த்துட்டு அந்த ஊழியக்காரர் வெட்கப்பட்டாராம். ஐயோ இந்த பையனுக்கு எதுவுமே பாசிட்டிவாக இல்லை வாழ்க்கையில், ஆனால் அவனுக்கு இருந்த மன நிறைவு, ஐயோ இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறாரு, அது தரலன்னா என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறானேன்னு சொல்லி அவர் ஊழியத்தில் உற்சாகப்பட்டு அதே இடத்துல மகிமையாக இன்றைக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையில் தேவன் உன்னை தந்த எல்லா ஈவுகளுக்காக நன்மைகளுக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்து, தேவனை அதிகமாக சார்ந்துக்கோ, ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடாத. கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம், இமைப்பொழுதுல தேவனுடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிற கடைசி மணித்துளிகளில் வந்துட்டோம். இன்னும் உலகத்தை, உறவுகளை, வேலையை, அதை இதை எல்லாத்தையும் பெருசாக கொண்டு ஒரு சின்ன காரியத்துக்காக கூட மறுபடியும் சொல்கிறேன், நீ ஆராதனையை விட்டுட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு நீ தூரமாய் போவாயானால்
அது உனக்கு சாபம் என்பதை மறந்து விடக்கூடாது. அதற்கு ஆகான் ஒரு நல்ல உதாரணம். ஏன் இத்தனை ராஜாக்களை ஜெயிச்சு இஸ்ரவேல், இத்தனை ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை தோற்று போக விடாம உன்னை செங்கடலை தாண்ட செஞ்சு எல்லா சூழ்நிலையும் உன்னை கரம் பிடிச்சு ராஜாக்களுக்கு ஜெயத்தை தராம உனக்கு ஜெயத்தை தந்து உன்னை அற்புதமா நடத்தி வந்தார்னா உனக்கு இச்சை போகுதா? உன் கண்ணு வேற எதையோ இச்சிக்குதா? தேவனை விட்டு தூரமா போறியா? ஆலயத்தை விட்டு அப்படி உனக்கு வேற ஏதோ உனக்கு இன்பமா தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பா எழுதப்பட்டிருக்குது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. இனி ஒரு சந்தர்ப்பம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் நம்ம இருப்போமா இல்லை என்றால் ஆராதனைக்கு வருவோமா என்பதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லை. உலகமும் நாடும் போய்கொண்டிருக்கிற நிலைமை நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். நேற்று ஒரு சின்ன சம்பவத்தை வாசித்தேன். இனிமேல் கிறிஸ்தவ கூட்டங்களோ இல்லைன்றால் வீட்டு கூட்டங்களோ எந்த இதுவும் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு மாநிலத்தில் சட்டமாகவே அவங்க கொண்டு வருவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நீடிக்குமானால், இது நம்ம தமிழ்நாட்டுக்கும் வராது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, இதெல்லாம் நீடிக்குமானால் நம்முடைய தேசம் என்னாகுமோ, நம்முடைய ஊழியங்கள் என்னாகுமோ எதுவுமே நமக்கு தெரியாது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை, இனி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காத நமக்கு தெரியாது. கிடைத்த சந்தர்ப்பத்தை தேவனுக்காக பயன்படுத்திக்கொள். இனி உனக்கு இச்சை என்று ஒன்று இருக்குமானால் அது இயேசுதான் உன் இச்சையை மாற வேண்டும். அவரை விட வேற எதையும் இச்சிக்காதே. அவருடைய வசனத்தை தவிர வேற எதையும் இச்சிக்காதே. அவருடைய ஆலயத்தை தவிர வேற எதையும் இச்சிக்காதே. ஒவ்வொரு நாளும் அவரே உனக்கு இன்பமாய் மாறட்டும். அவரே உனக்கு பேச்சாய் மாறுவாராக. அவரே உனக்கு மூச்சாய் மாறுவாராக. வேற எந்த காரியத்தை நீ இச்சிப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ தோல்வியின் தண்ணீருக்குள்ளாய் நீ கடந்து செல்ல வேண்டியிருக்கும். உன் கண்களை காத்துக்கொள், உன் வாயை காத்துக்கொள், உன் வாழ்க்கையை காத்துக்கொள், உன் இருதயத்தையும் காத்துக்கொள். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக. அடுத்ததாய் வாசிக்கிறோம் நியாயாதிபதியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். இல்லை வாசிக்கிறோம். ஒரு பரீட்சையை ஆண்டவர் அங்கே வைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதில் பார்க்குறோம் பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீர். இப்போது மீதியானவரோட யுத்தம் செய்யணும், கூட்டம் நிறைய இருக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார் ஜனங்கள் ரொம்ப அதிகம், ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாதவங்க, இவ்வளோ பேர் போய் மீதியானோட யுத்தம் பண்ணால் நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அதனால் நீ வீட்டுக்கு கொஞ்சம் பேர் அனுப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அது கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் கூட ஜனங்கள் இருக்குது அதிகம்தான். அதனால் நீ இப்போ ஒரு டெஸ்ட் வை. என்னென்னா, இப்போது ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு கூட்டிகிட்டு போ, தண்ணியை குடிங்கன்னு மட்டும் நீ சொல்லு. ஆனால் கையில் அள்ளி குடிக்கிறவங்கள தனியாயும் முழங்கால் ஊன்றி குடிக்கிறவங்கள தனியாய் நிறுத்துன்னு சொல்லி ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்கிறார். அப்போ இதில் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா முழங்கால் ஊன்றி குடிக்கிறாங்க. சில ஜனங்கள் கையில் அள்ளி குடிக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த முழங்கால் போட்டு குடித்தவங்க தான் நல்லவங்க, எவ்வளோ பவியமாக எவ்வளோ தாழ்மையாக ஆண்டு சொல்லிட்டாருங்கிறதுக்காக தண்ணிக்கு முன்பாக கூட தன்னை தாழ்த்தி அப்படி முழங்கால் போட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு இந்த தண்ணிக்கு முன்பாக முழங்கால் போட்டாலும் அவனெல்லாம் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட வேற எங்கேயும் முழங்கால் போட மாட்டாங்களாம். தேவனை தவிர வேற எதுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் முழங்கால் போடுவாங்களாம். ஆனால் இங்கே ஒரு கூட்ட ஜனங்க தண்ணியை பார்த்தோன்னே ஆணு முழங்கால போட்டு குடிச்சிருச்சு. ஆண்டு சொல்கிறாரு அவங்க வேண்டாம், அவங்கள வீட்டுக்கு அனுப்புனுங்கிறாரு. இந்த கையில் அள்ளி நாய் மாதிரி நக்கி குடிச்சாங்க அது போதுங்கிறாரு. அவங்க 300 பேர் தான், பரவாயில்ல, அது மைனாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி நான் ஜெயிச்சு காட்டுறேன், அவங்கள தனியே பிரிங்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இது உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்குது. பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீராய் நம்ம மாறணும். இன்னும் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் தேவனை அருவருக்கிற பாவங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமானா நிறைய பேருடைய வாழ்க்கை இல்லவே இல்லை, பிரித்தெடுக்கப்படவே இல்லை. இன்னும் உலகத்துக்குள்ள, இன்னும் வேலைக்குள்ள, இன்னும் அந்த உறவுக்குள்ள, இன்னும் தேவன் விரும்பாத அசுத்தங்களுக்குள்ளேயே உழண்டு 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 கிடக்கிறதுனால தான் தேவன் தருகிற நன்மையான ஈவுகளை சில குடும்பங்கள் ருசி பார்க்காம இருக்குது. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள் என்பதை ஒரு நாள் மறந்துடாத. உன்னை பிரித்தெடுத்தார், தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் போதே உன்னை பிரித்தெடுத்தா, உன்னை பேர் சொல்லி அழைச்சாரு. உலகத்தில் எத்தனையோ ராஜாக்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாத தம்முடைய கிருபையை அற்பமான நமக்கு வெளிப்படுத்தி உங்களை என்னையும் உளையான சேற்றிலிருந்து
பிரித்தெடுத்த பிற்பாடும் இன்னும் உலகத்தையும் விட்டு வந்த பாவங்களையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிற எதுக்குன்னு தான் ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ இந்த ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீருக்கு முன்பா நிற்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் அந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை தந்துட்டாரு. கர்த்தருடைய பிள்ளையே, பிரித்தெடுக்கப்பட்ட நீ, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் வாழ வேண்டிய நீ ஒரு நாளும் உலகத்துக்குள்ளே போய், அதான் அந்த என்னாமத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாம தனியே வாசமாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம், நீ தனியே வாசமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. நீ அப்படின்னா யாருமே எனக்கு வேண்டாமா, சொந்த பந்தம், அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. தேவன் விரும்பாத எதுவும் உனக்கு வேண்டாம். நான் எப்பவுமே சொல்வேன், நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸுங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் மழுங்கி போச்சு தெரியுமா? ஏன் தேசம் எழுப்புதலை பார்க்க முடியல தெரியுமா? காம்ப்ரமைஸ் பண்ணியே இன்னைக்கு சமரசம் பண்ணியே ஒரு கூட்ட ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரம் வரலன்னா என்ன, அங்க சமரசம் செய்யறீங்க, என்ன நினைச்சுக்கிடுவாங்கல்ல, நான் போகலன்னா எங்கள் அக்கா என்ன நினச்சிக்கிடுவான், எங்கள் அண்ணன் என்ன நினச்சிக்கிடுவான், என் தங்கச்சி என்ன நினச்சிக்கிடுவான். இல்லைன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை அழைத்தது தேவன், உங்களை நம்பி இன்ன வரைக்கும் உங்களை நடத்துனது தேவன். இந்த தேவனை பிரியப்படுத்துறத தவிர உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு முக்கியமானவராக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் எதுக்குமே சமரசம் பண்ணாதீங்க. அதனால நீங்கள் சிலரை வெறுக்க வேண்டிய, சிலரை பகைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். அதனால சிலரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். பரவாயில்லன்னு சொல்றேன். இயேசுவை தேடுறதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணி இதனால என்ன, இதை செஞ்சா என்ன, அதை செஞ்சா என்னன்னு சொல்லி ஒரு நாள் தேவனை விட்டு தூரமா போயிடாதீங்க. நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண பரலோகம் உங்களுக்கு தூரமாய் கொண்டே இருக்கும். ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிட முடியாது. இயேசுவை சேவிக்கிறோமே, ஊழியத்தின் பாதையில் நிற்கிறோமே, எதுக்குமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண இடம் கொடுக்க மாட்டேன். சரி, அந்த விசுவாசி என்ன நினச்சிக்கிடுவாங்க, இவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்க, இப்படி என்ன நினச்சிக்கிடுவாங்க. என் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட அந்த வைராக்கியத்தை நான் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நான் தேவனுக்கு இதுவரைக்கும் என்னை இழக்காமல் இருக்க தேவன் காத்துக்கொண்டார். கடைசி வரைக்கும் என்னை காத்துக்கொள்வாராக. எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்காகவோ தேவனை நீ விட்டு கொடுத்துட்டனா தேவன் உன் வாழ்க்கையில் துக்கப்படுவார். பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீரா நீ மாறு. உன்னை பிரிச்சு எடுத்துட்டார். மறந்துடாத. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ நல்லா எழுதி வச்சுக்கோ, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் இந்த காரியத்தை தொடமாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். நான் தேவனுக்குரிய இன்னைக்கும் நிறைய குடும்பத்தார் நீங்க பிரித்தெடுக்கப்படாமலே இருப்பதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நான் அதிக வேதனைப்படுவேன். வாய் திறந்தா கெட்ட வார்த்தை. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா தான் சபையில் நடக்கிற எல்லா ஜெபத்துக்கும் வந்திருப்பீங்களே, தேவனை அதிகமாக பிரியப்படுத்தியிருப்பீங்களே. அப்படியெல்லாம் வாழ தவறிட்டோம்ல. ஏன் தெரியுமா? அந்த பிரித்தெடுக்கப்பட்ட தண்ணீராக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருங்கிற எண்ணமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மாத்திரம் அப்பா உங்களை பார்க்க தான்ப்பா வந்திருக்கிறேன், நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நல்ல புழுறது. ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இவங்க கிறிஸ்தவங்களா, ஆரியோ கிறிஸ்டின் அப்படின்னு கேட்டால் யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை படு மோசமாக போயிட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு பலிபடத்திலிருந்து சில எச்சரிப்பான வார்த்தை இந்த முதல் நாளில் உனக்கு கொடுத்துக்கிருக்கா. நீ மட்டும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி உன்னை தேவனுடைய மறைவுக்குள்ள நீ மறைத்து கொள்வாயானால் நிச்சயமா சொல்றேன், இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உன்னை செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட்டு உன்னை கர்த்தர் மேன்மையா நடத்துவார். அடுத்ததாக வாசிக்கிறோம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இல்ல வாசிக்கிறோம், வழி நடத்துகிற தண்ணீர். இப்போ தேசம் முழுசும் பஞ்சம். எலியா சொல்றாரு, இனிமே என் வாக்கின் படியே அன்றி தேசத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும்னு சொல்றாரு. தேசம் முழுசும் பஞ்சம், தண்ணியும் இல்லை. இப்போ ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, நீ கேரி தாச்சண்டையில் போய் ஒளிந்துகொள். நீ ஒளிஞ்சு மட்டும் இல்லை, உனக்கு நான் காகங்களை அனுப்பி உன்னை போஷிக்கவும் செய்வேன். ஆனால் உனக்கு தண்ணியும் தேவைப்படும்ல, அதற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பாய் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ அழகா தேவன் நடத்துறாரு பார்த்தீங்களா? இந்த எலியா தீர்க்கதரிசி கர்த்தரையே நம்பி இருக்கிறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் வழி நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமானது. இதுக்கு நல்ல உதாரணம் எலியா. தேசமே பஞ்சம், ராஜாவே ஆடி போயிட்டார் இந்த பஞ்சத்தில், அவருக்கு ஈடு கொடுக்க முடியல. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய எலியாவுக்கு சுட சுட அப்பம் வருது, இறைச்சி வருது, தண்ணி கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இந்த காகங்கள் எங்கிருந்து, சிலர் சொல்கிறாங்க அரண்மனையிலேருந்து திருடி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனைக்கும் இவ தங்கி இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம். அதனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஆகாப்டேருந்து இங்கே வந்திருக்காது. பரலோக தேவனே இந்த என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்து விட்டுருக்கிறார். காகங்கள் அப்படின்னா
நம்ம பார்க்குற காக்கான்னு நினைக்கக்கூடாது. இது வந்து இஸ்ரவேல் தேசத்தில் கழுகை போல் இருக்கிற ஒரு பெரிய பறவை. ஏன்னா அவங்க சாப்பிடுகிற அப்பம் ரொம்ப 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் இருக்குமா. அவ்வளோ பெரிய அப்பத்தை சுமந்து வரணும் அப்படின்னா அந்த பறவையும் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அந்த காகங்கள் காலையிலையும் சாயங்காலமும் மறக்காமல் எலியாவுக்கு ஆகாரம் கொண்டு கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பான்னு சொல்கிறார். ஆனால் கீழே உள்ள வசனங்கள்லாம் வாசிக்கும் போது அந்த தண்ணியை வற்றி போயிடுச்சு. இப்போ எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னப்பா நீங்கள் தான் சொன்னீங்க ஆற்றண்டில் ஒளிஞ்சிரு தண்ணியை குடிப்பான்னு. இப்போ அந்த தண்ணியும் குறைஞ்சு போன பிற்பாடு ஆண்டு சொல்றாரு, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ. அங்கேயும் கர்த்தருடைய வழிநடத்தலை பார்க்க முடிச்சு. அந்த சாரிபாத் ஊருக்கு போகும்போதும் அந்த விதவைட்டையும் அந்த எலியை முதல்ல என்ன கேட்குறாரு தெரியுமா? முதல்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை நம்பி இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் அழகாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். அதை உணர்ந்துறதுனால பேசுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த உணர்த்துதல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தேவனை மட்டும் நம்பி இருக்கிறீங்கன்னா, தேவனை மட்டும் சார்ந்து வாழ பழகிட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மீது மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பசினால் உங்களை ஒரு நாள் வருந்த விடவே மாட்டார். 365 நாளும், ஏன் மரணம் வரைக்கும் கர்த்தர் உங்களை அழகாக நடத்திட்டே போவார். ஒரு வழி நடத்துகிற தண்ணீரா ஆண்டவர் எலியாவுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார். எலியாவை வெட்கப்படுத்தவே விடலை. எலியா ஒரு நாளும் அப்பத்துக்கும் தண்ணிக்கும் இறந்து தெரியவே இல்லை. தேவையுள்ள நேரங்கள், குறைபட்ட நேரங்கள், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் தேவையானதை தந்துட்டே இருந்தார். தேவனுடைய பிள்ளையே, இந்த 10வது மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிற நீ ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இந்த மாதத்தின் தேவை உனக்கு பெருசாக தெரியலாம். ஆண்டவர் பல காரியங்களை வச்சு குழம்பி போய் பயந்து போய் நீ ஏமாற்றப்பட்ட நிலைமையில கூட நீ வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்லுகிறேன், அவர் உன் வாழ்க்கையில உன்னை வழிநடத்துகிற தண்ணீராய் உனக்கு வெளிப்படுவார். நீ தேவனை மாத்திரம் சார்ந்துக்கோ, தேவனை அதிகமாய் சார்ந்துக்கோ, தேவனுடைய பாதத்தில் விழுந்து விடு. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என்னை யாரும் நடத்த முடியாது ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா இந்த பாதையை நான் தாண்ட முடியாது ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா இதை என்னால் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் நீ அவரை சார்ந்து கொள்வாயானால், அவருடைய வார்த்தையை நீ நம்பி இருப்பாயானால், உன் வாழ்க்கையில அவர் உன்னை வழிநடத்துகிற தண்ணீராய் உன் மரண பரியந்த உன் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு நாள் உனக்கு தோல்வி அல்ல, ஒரு நாள் உனக்கு நிந்தை அல்ல, ஒரு நாள் கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். உன் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிற விதம் ஆச்சரியமாயிருக்கும். அநேகரும் அதை பார்த்து ஆச்சரியப்படக்க அளவுக்கு. எனக்கு ஒரு தாயாரை தெரியும், அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள். அவருக்கு திடீரென்று அவருடைய கணவன் மரித்து போனார். அப்பொழுது அந்த தாய் விதவை தாய், ஒரு பஞ்சு மில்லே அவர்கள் வேலை பார்த்தார்கள். மிகவும் குறுகின ஒரு சம்பளம். அந்த பிள்ளைகள் சாயங்காலம் ஸ்கூல் முடித்து விட்டு வரும்போது இந்த தாய்க்கு நல்ல ஆகாரங்களை கூட அவளுக்கு சமைத்து கொடுக்க முடியாது. ஏனென்றால் வீட்டில் வறுமை, வீட்டில் தரித்திரம். ஆனால் அந்த தாயார் அழகாக கிட்டார் வாசிப்பார்கள். அப்பொழுது அந்த இருக்கிற எளிய ஆகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சாயங்கால நேரத்தில் கிட்டாரை வாசித்து அழகாய் பாடுவார்கள். பாடிவிட்டு அந்த கஞ்சியோ அந்த கூழோ அந்த எளிய ஆகாரத்தை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாரும் சிரிப்பாங்க. இந்த தாய் ஒன்றுமே என்னமோ பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பெரிய கிட்டார் வாசித்து பாட்டு பாடிட்டு சாப்பிட்றாளே, சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, தலையில் தேய்க்கிறதுக்கு என்ன இல்லை, வீட்டில் ஒரே வறுமை, வீட்டில் ஒரே தரித்திரம்னு சொல்லி எத்தனையோ பேர் அந்த தாயை கேவலப்படுத்தினதை நான் கேவலமாக பேசுனதை கூட நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த 4 பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி, ஒரு பிள்ளை கனடாவில் இருக்கிறா, ஒரு பிள்ளை யூஎஸ்ஏல இருக்கிறா, ஒரு பிள்ளை ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் இன்னொரு செட்டில் ஆகிருக்கிறா, ஒரு பிள்ளை சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கிறா. ஏன் அந்த தாய் இன்னைக்கு டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி ஃபாரினுக்கு அப்படியே பறந்து போயிட்டு வருவாங்க. அங்கே போனோமா இங்கே போனோமாங்க. எப்படி இங்கே கர்த்தர் உயர்த்தினார் தெரியுமா? உன்னை வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துகிற தண்ணீராய் வெளிப்படுவா. நிறைய நேரத்தில் தேவன் மீது கண்களை பதிக்க வைக்க வேண்டிய நீ எங்கேயோ உன் கண்களை பதிக்க வைக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் தடுமாற்றம். இன்னையிலிருந்து தேவனை மட்டும் முன்னிறுத்தி போடு. தாவீது அழகாய் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற சொல்றான். அந்த நிலைமைக்குள்ள நீ கடந்து வா. தேவன் உன்னை நடத்துகிற விதத்தை நீ ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவுக்கு தேவனுடைய கிரியை உன் வாழ்க்கையில காண்பாய். அடுத்ததாக வாசிக்கிறோம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இல்லை வாசிக்கிறோம், பராமரிக்கிற தண்ணீர் இல்லை என்றால் இளைப்பாற்றுகிற தண்ணீர். இந்த தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு தண்ணி. இது நாம் தேவனுக்காக கொடுக்க வேண்டிய தண்ணி. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தேசம் போயிட்டுருக்கு. தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம், 3 வருஷம் ஆயிற்று மழை பெஞ்சு, எல்லாம் தேசமே திக்குமுக்காடி போகிற சூழ்நிலையில் இருக்குது. இதில் வேற இந்த இக்கட்டில் இன்னொரு இக்கட்டு என்னன்னா, ஆகாப் ராஜாவுடைய மனைவியாக யேசபேல் என்ன செய்கிறான்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சுட்டே இருக்கிறான்.
இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஒபதியாங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புறார். இந்த நல்ல ஒபதியாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எங்கிருந்து வந்தானோ, அவனுடைய குடும்ப பின்னணியோ, அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோ எதுவும் இதில் சொல்லப்படலை. ஆனால் இந்த ஒபதியா என்ன செய்கிறார் தெரியுமா? கெபிக்குள்ள 50 பேரை வச்சு ஒழிச்சு வச்சு பாதுகாக்கிறார். யாருக்கு தெரியாமல் பாதுகாக்கணும்? ஏசபேலுக்கு தெரியாமல் பாதுகாக்கணும். தெரிஞ்சா கொன்றுவா. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் இல்லை, 50 பேராக ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. 100 பேருக்கும் சாப்பாடும் கொடுக்கணும், தண்ணியும் கொடுக்கணும். தேசத்தில் மழையே இல்லை, தண்ணியே இல்லை, எங்கேருந்து தண்ணி கொடுக்கறது? அது 100 பேருக்கு தண்ணி கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். 3 வருஷம் தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ கஷ்டம். ஒரு நேரம் ஆகாரத்தை ஊழியக்காரனு கொடுக்க நம்ம யோசிப்போமே, ஒரு நேரம் நம்ம விசாரிக்கிறதுக்கு ஊழியக்காரனை யோசிப்போமே. இந்த ஒபதியா 3 வருஷமும் ஏசபேலுக்கு தெரியாமல் மறைச்சு வச்சிருந்து எங்கிருந்து பொங்கி கொடுத்தாரோ தெரியல, எங்கிருந்து தண்ணி எட்டு வந்து கொடுத்தாரோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த நல்ல ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை தேசத்தில் மழை பெய்கிற நாள் மட்டும் பத்திரமா பாதுகாத்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒபதியா. எப்படி வந்துச்சுங்க இந்த நல்ல கோணம்? எப்படி வந்துச்சு தெரியுமா? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், சிறு வயது முதல் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். 12ஆம் வசனத்துலையும் வாசிக்கிறோம், சிறு வயது முதல் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அப்போ இவங்க அம்மா அப்பா எப்படி சொல்லி வளர்த்துருக்குறாங்க? சின்ன பிள்ளையிலேருந்தே சிறு வயது முதல்ல எப்படி வளர்த்துட்டாங்க? எப்படி வளர்த்தாங்க? நீ ஊழியக்காரனை போசிக்கணும், ஊழியக்காரனை விசாரிக்கணும், ஊழியக்காரனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைங்களிருந்தே அப்படி வளர்த்ததுனால இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒபதியாவால் சும்மா இருக்க முடியல. ஏன்? யார் ஊழியக்காரங்களை நேசிப்பா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க மட்டும்தான் ஊழியக்காரங்களை நேசிப்பாங்க. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிற எல்லாராலையும் ஊழியக்காரன் நேசிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உண்மையாக இயேசுவை நேசிக்கிறவங்க மட்டும்தாங்க ஊழியக்காரங்களை நேசிப்பாங்க, இல்லைன்னா நேசிக்க மாட்டாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்தே நடந்ததுனால இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேசத்தில் மழை இல்லை, பஞ்சத்தினால தேசம் வாடி போய் மெலிஞ்சு போய் இருக்கிற அந்த நாட்களிலும் இவனால் அந்த ஊழியக்காரங்க சோறு கொடுக்காம தண்ணி கொடுக்காம இருக்க முடியல. சின்ன வயசுல அம்மா அப்பா போட்ட அந்த வித்தா விருட்சமா வளர்ந்து நிக்குது. எலியாட்ட போய் சொல்றாரு, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குன தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் நாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன். நான் இப்படி 100 பேரை ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு அப்பமும் தண்ணியும் கொடுத்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ, என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. தைரியமாய் ஒரு ஒபதியாங்க, 2 ஒபதியா இல்ல, ஒரே ஒரு ஒபதியாவால 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்து ஏசபேலை கண்களுக்கு மறைக்கப்பட்டு அந்த கெபிக்குள்ள தப்பு வைக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்குமே. ஆனால் எத்தனையோ ஊழியக்காருடைய பலவீனத்துல நீ உதவி செஞ்சிருக்கலாமே. உன்னுடைய அன்பான விசாரிப்பு எங்க போனது? உன்னுடைய கரிசனையான ஜெபம் ஊழியக்காரனுக்கு எங்க போனது? ஒரு ஒபதியாவின் நிமித்தம் 100 தீர்க்கதரிசிகள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் நீ ஒரு ஒபதியாவாய், உன் குடும்பம் ஒரு ஒபதியாவை அபிஷேகத்தை பெற்ற குடும்பமாய் மாறுமானால் இன்னும் ஊழியக்காரருக்கு தாங்குகிற ஆரோனை போல ஊரை போல அநேகரை நீ கர்த்தருக்காக எழுப்ப முடியும் என்ற வைராக்கியத்தோடு இந்த வசனத்தை உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். சின்ன பிள்ளையிலிருந்து அந்த கர்த்தருக்கு பயந்து வளர்ந்ததுனால அவனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஊழியக்காரங்களை, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம், இந்த காரியம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒவ்வொரு அரண்மனையில் தான் வேலை பார்க்குறான். ஆனால் இந்த காரியத்தை செஞ்ச பிற்பாடு அரண்மனையில் ஒரு ஹை போஸ்டிங்கில் நிச்சயமாக கர்த்தர் அந்த ஒபதியாவை வச்சிருந்திருப்பார் என்பது என்னுடைய விசுவாச கற்பனை. ஏன் தெரியுமா? தேவனுக்காக. சங்கீதத்தில் மத்தேயு 10:42 வாசிக்கிறோம். அது கூட பலனளிக்கும் தண்ணீரில் அதை சொல்லலாம். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை அடையாமல் போவதில்லை. வழிபோக்கனுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துருக்கலாங்க. உங்கள் சொந்த பந்தங்களை நிறைய பேர் நீங்கள் விசாரிச்சிருக்கலாம், சாப்பாடு கொடுத்துருக்கலாம், ஓடி போய் பார்த்துருக்கலாம். ஆனால் எத்தனை பேருக்கு ஊழியக்காரங்களுக்கு விசாரிக்கணும்னு மனசு வந்துச்சு? ஊழியக்காரங்களை இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது எத்தனை பேருக்கு ஜெபிக்கணும்னு மனசு வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வராது. இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஒபதியாவின் ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. ஏன் தெரியுமா? ஊழியக்காரங்கெல்லாம் இன்றைக்கி சிறையிருப்பில் போயிட்டுருக்குறாங்க, ஊழியக்காரங்கெல்லாம் மறிச்சிட்ருக்குறாங்க, ஊழியக்காரங்கெல்லாம் பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நல்லாவா இருக்குது? இதெல்லாம் கேட்குறதுக்கு சந்தோஷமாகவா இருக்குது? கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒபதியாவாய் மாறுவாயானால் உண்மைது இன்னும் விசேஷமான கிருபைகளும் நன்மைகளும் கர்த்தர் உனக்கு பொழிய பண்ணுவார். இப்போ அடுத்ததாக வாசிக்கிறோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது.
நிலமும் பால் நிலம் என்றார்கள். இல்லை வாசிக்கிறோம் இங்கே எரிகோவின் மனுஷர் எரிகோ உள்ள ஜனங்கள் எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ மதீனமாக சொல்கிறாங்க பாருங்களேன், இந்த பட்டணம் நல்லது, குடியிருக்கிறதுக்கு நல்லது, ஆனால் தண்ணி கெட்டது. தண்ணியே கெட்டு போச்சுன்னா எப்படி குடியிருக்க முடியும்? தேசம் நிலமும் பால் நிலங்கிறாங்க, ஆனால் குடியிருப்புக்கு நல்லதுங்கிறாங்க, தண்ணி கெட்டு போச்சுங்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, தண்ணி கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் குடியிருக்கிறதுக்கு இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அவங்க எரிகோ ஜனங்கள் மதியனமாக அப்படி நினச்சாங்க. ஆனால் ஒரு காரியம் நல்ல காரியம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இந்த பட்டணம் நல்லா இருக்குது, எங்களுக்கு வாணிபம் செய்கிறதுக்கு, நாங்கள் சுகமாக வாழ்கிறதுக்கு தேசமெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் தண்ணியை வாயில் வைக்க முடியல, தண்ணி ரொம்ப கெட்டு போச்சு. ஆனால் இந்த நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எலிசாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ எலிசா ஒரு காரியத்தை செய்கிறாரா? கீழே உள்ள வசனத்தில் வாசிக்கும்போது 22ஆம் வசனத்துலாம் இதெல்லாம் வாசிக்கும்போது அந்த தண்ணி ஆரோக்கியமாயிருச்சு. கெட்டுப்போன தண்ணி ஆனால் ஆரோக்கியமாக மாறிடுச்சு. எப்படி ஆரோக்கியமாக மாறிச்சு தெரியுமா? ஊழியக்காரன்ட்ட வந்து சொன்னதுனால. கர்த்தருடைய பிள்ளைய உன் வாழ்க்கையில் நிறைய காரியம் கெட்டு போய் தான் இருக்குது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்குது, உன் வருமானம் கெட்டு போயிருக்குது, உன் சரீர சுகம் கெட்டு போயிருக்குது, நிறைய கெட்டு போச்சு. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், இந்த ஒன்று தான் கெட்டு போச்சு, இந்த ஒன்று தான் கெட்டு போச்சு, 2 பிள்ளைல ஒன்று தான் சரியில்லை, இதுதான் சரியில்லை, அதான் சரியில்லை, இப்படியே நினச்சி 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 கெட்டுப்போன காரியங்களுக்குள்ளே வாழ்க்கை நடத்த நிறைய பேர் பழகினால எதுவுமே பெருசாக தெரியல. நிறைய பேருக்கு வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆகணுங்கிற எண்ணமே நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா இந்த கெட்டு போனதுக்குள்ளே உழண்டு 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 வாழ்ந்து பழகி போச்சு நிறைய பேருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கெடுவதற்கு எதுவுமே இடமே கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, தண்ணி கெட்டு போச்சு. ஆனால் எலிசாட்ட வந்து சொன்ன உடனே தண்ணி ஆரோக்கியமாக மாறிடுச்சு. உன் வாழ்க்கையில் இன்றைக்கி செக் பண்ணு, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் கெட்டு போய் நிலைமையில் இருக்குது. உன் குடும்பமா, உன் வருமானமா, உன் சுகமா, உன் பலனா, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையா? ஊழியக்காரங்கிட்ட வந்து சொல்ல, ஐயா இதுக்காக ஜோம்னிக்கோங்க, இதுக்காக ஜோம்னிக்கோங்க, இந்த காரியத்துக்காக ஜோம்னிக்கோங்க, இதில் கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருந்தானா, இந்த காரியத்தில் என் வாழ்க்கை கெட்டு போயிருக்குது, இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு என்னை விடுவிச்சாருனா அப்படின்னு சொல்லி நீ ஊழியக்காரங்கிட்ட உன் இருதயத்தின் பாரத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆரோக்கியமாக மாறும். எதெல்லாம் கெட்டு போச்சோ அதெல்லாம் ஆரோக்கியமாக மாறணும். இந்த ஜனங்கள், எரிகோ ஜனங்கள், தேவன் அறியாத ஜனங்கள், பொல்லாத ஜனங்கள், எலியா எடுத்துக்கொண்டதை கூட நம்பாம தேசம் முழுசும் போய் சுத்தி பார்த்து தேடின ஜனங்கள் தான். அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தா கூட எலிசாட்ட வந்து சொல்றாங்க, ஐயா தண்ணி கெட்டு போச்சியா, நீங்க வந்து ஜோம் பண்ண அற்புதம் நடக்குயா, இந்த தண்ணியை உங்களால் ஆரோக்கியமான தண்ணீரா மாற்ற முடியும்னு சொல்லி இந்த ஜனங்கள் இவ்வளவு ஊழியக்காரனுடைய ஜெபத்தையும் வார்த்தையும் நம்பி வந்து கெட்டு போன தண்ணியை ஆரோக்கியமான தண்ணியா மாத்திருப்பாங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இது நல்ல உதாரணமாக எழுதப்பட்டிருக்குது. வேதம் சொல்லுகிறது. அப்போ எலியா சொல்கிறார், இனிமேல் இதில் சாவே வராதுன்னு சொல்லி அந்த தண்ணியை ஆரோக்கியமாக மாற்றிட்டா. ஊழியக்காரங்களுடைய ஜெபம் உங்களுக்கு வேணும், ஊழியக்காரங்களுடைய பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு வேணும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கெட்டு போச்சோ எல்லாவற்றையும் ஊழியக்காரங்கிட்ட சொல்லி ஜெபுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக மாறும். அடுத்ததாக சங்கீதம் 23:2 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறாரு, அது வாசிமா சங்கீதம் 23:2. இல்லை வாசிக்கிறோம். அடுத்ததாக அமர்ந்த தண்ணீர். தாவீது ஆடு மேய்க்கிறது தான் அவருடைய வேலை. ஆனால் ஆடு மேய்க்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தால் கூட அவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க அப்பா அவர் ரொம்ப தாவீதை வெறுத்ததுனால என்ன பண்ணுவார்னா, எங்கே சிங்கம் இருக்குதோ, எங்கே கரடி இருக்குதோ, எங்கே ஆபத்து இருக்குதோ அங்கே தான் கொண்டு போய் தாவீதை ஆடு மேய்க்க விடுவாராம். அதனால தான் தாவீது சொல்கிறார், ஒரு விச சிங்கம் வந்துச்சு, ஒரு விச கரடி வந்துச்சுன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இவர் மட்டும் புதுசாக ஆடு மேய்க்கல, ஆடு நிறைய மேய்ப்பர்கள் மேய்ச்சாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், இவங்க அப்பா இப்படிப்பட்ட இடத்த சூஸ் பண்ணி அங்கே போய் தாவீதை ஆடு மேய்க்க சொல்வார். ஏன்னா தாவீதை தகப்பன் வெறுத்தார். அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் முந்தையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ தாவீது சொல்லுகிறா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுற. எங்கள் அப்பா என்னை பாபத்தான இடத்துல கொண்டு விட்டார், ஆனால் நீங்கள் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுறீங்கப்பா. ஆபத்து நிறைஞ்ச இடத்துல என்னை விடலை, மரண பள்ளத்தாக்கள் நடக்கிறது போல இருந்தாலும் அங்கேயும் உமது கரம் என்ன இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, பயந்து போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சில காரியங்களை குறித்து தோற்று போயிட்டோம் நினைச்சு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, யார்கிட்ட சொல்ல முடியாம மறைத்து சில காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை நடத்துகிற ஒரு தேவன் உன்னோடு உண்டு. மறந்துடாத.
மறந்துடாத. உலகம் உன்னை சறுக்கலான இடங்களை நிறுத்தி இருக்கலாம், ஆபத்து நிறைந்த இடத்துல உன்னை தள்ளி இருக்கலாம். நீ எப்பொழுது சாவாய், உன் பேர் எப்பொழுது அழியும் என்று அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவன் உன்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நடத்தி புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்த்து பத்திரமான இடத்துல உன்னை ஒவ்வொரு நாளும் அழகாய் நடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அவர் உன்னை அமர்ந்த தண்ணீரில் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் உடைய கரத்தின் கீழே அடங்கியிரு. அவரை போல உன்னை ஜெயமாய் யாராலும் நடத்த முடியாது. அவரை போல அன்பாய் உன்னை யாராலும் நடத்த முடியாது. அவரை போல உன்னை விசாரிக்க முடியாது. அவரை போல யாராலும் உன்னை தேற்ற முடியாது. எத்தனை நேரத்தில் அவருடைய அன்பை நீ உணர்ந்தாயோ உதாசீனப்படுத்தினாயோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு உனக்கு நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் உன்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுவார். அடுத்ததாக யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டு போகிறார். 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன், அதனால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆண்டவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. அங்கே விதத்தில் அவர் வாழ்ந்த நாட்கள் நிறைய கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் அவங்க தான் இயேசுவையும் அவருடைய தாயும் சீசர்களையும் என்ன செஞ்சாங்க, அந்த கல்யாணத்துக்கு அழைச்சதாக நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த வீட்டில் ஒரு 6 கற்சாடிகள் என்ன செய்யுது இருக்குது. அது எதுக்கு இருக்குதுன்னா, அவர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே என்ன சொல்லப்பட்டிருக்குது. அந்த கல்யாண வீட்டுக்கு வரவங்க யாரும் குளிக்காமல் ஒன்றும் வர்றதில்லை. ஆனால் அந்த கல்யாண வீட்டுக்கு வர்றவங்க நல்ல புது ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்குரிய வஸ்திரங்களெல்லாம் அணிஞ்சு ரொம்ப நீட்டாக வந்திருந்தாலும் அவங்க தன்னுடைய கைகளையும் தங்களுடைய கால்களையும் சுத்திகரிப்பதற்கு 6 கற்சாடிகளில் தண்ணியை வெளியே வச்சுருந்தாங்க. அடுத்ததை வாசிக்கிறோம், சுத்திகரிக்கிற தண்ணீர். அவங்க அந்த கையையும் காலையும் கழுவாமல் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிறது இல்லை. வந்தது கல்யாண வீடு தான், அவங்க வந்தவங்களும் சுத்தமான ஜனங்கள் தான். ஆனாலும் கூட மறுபடியும் ஒரு தடவை அவங்க ரீக்ளைன் பண்ணுறாங்க, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சுத்திகரிக்கிற தண்ணீர் உன் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பாவம் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்கிறோம், அசுத்தம் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்கிறோம். சில நேரத்தில் பாவம் உன்னை மேற்கொள்ளும் போது, இச்சை உன்னை மேற்கொள்ளும் போது, உன்னுடைய மாம்சம் உன்னை மேற்கொள்ளும் போது, இந்த சுத்திகரிக்கிற தண்ணீரால் உன்னை நீ அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும், கழுவணும் உன் இருதயத்தை. ஆண்டவரே, தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, தெரியாமல் பார்த்துட்டேன்ப்பா, தெரியாமல் உங்களை மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்ப்பா, இதை நீ அடிக்கடி உன் வாழ்க்கையில் வாயிலிருந்து சொல்ல தவறவே கூடாது. நான் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க சொன்னாங்க அதனால நான் செஞ்சேன், எல்லாரும் இப்படி செய்கிறாங்க அதனால நான் செஞ்சேன். அதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல, கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து கொண்டு வந்துட்டாரு. அப்போ எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்கிறதுக்காக நீ ஒரு நாள் போகக்கூடாது. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அப்பம் போனதான் கிடைக்கும், இப்போ போனதான் கிடைக்கும், இப்படி நிறைய பேர் உலக ஜனங்களை பார்த்தே செஞ்சு 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 தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுத்தத்தெல்லாம் பரிசுத்தெல்லாம் இழந்து போயிட்டாங்க. எரேமியா எழுதுவார், சுத்திகரிக்கப்படாத தேசமே உனக்கு ஐயோ என்று எழுதுவார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ சுத்திகரிக்கப்பட்டாயா? இயேசுவின் ரத்தத்தால் உன் பாவம் கழுவப்பட்டது என்று சொல்லி தான் நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவிட்டீங்கப்பா, மறுபடியும் உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா, உலகத்தை அசுத்தத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்குதுன்னா நிறைய நேரத்தில் இல்லவே இல்லை. இன்னும் அதே பாவம், அதே இச்சை, செல்ஃபோனில் சிலதை விட முடியல, இன்னும் டிவியில் சிலதை விட முடியல, ரகசிய பாவங்களை விட முடியல. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்காது தெய்வ பிள்ளையே. எப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா தெரியுமா? எப்போ ஒரு பிள்ளையை கர்த்தர் உயர்த்துறா தெரியுமா? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை வச்சு தான். யாரும் பார்க்காத ஒரு அந்தரங்கம் உனக்கு உண்டு. உன் கணவனுக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம், உன் மனைவிக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம், உன் பிள்ளைக்கு தெரியாத, உன் பெற்றோருக்கு தெரியாத ஒரு அந்தரங்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அது எல்லாருடைய கண்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கும். உன்னை உண்டாக்கின தேவனுடைய கண்கள் மாத்திரமே அதை பார்த்து கொண்டிருக்கிறது. மறந்துடாத, அவர் என்னை காண்கிற தேவன் என்கிற பயம் உனக்கு இருக்கட்டும். அவருடைய கண்ணை மறைச்சு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம், ப்ளீஸ் நீ அப்படி ஓடவே ஓடாத. என்றைக்கும் உனக்கு தேவனுடைய வார்த்தை வராது. நீ சுத்திகரிப்பதற்கு உன்னை இடம் கொடு. பாவத்தை மேற்கொண்டு பழகு, இச்சையை ஜெயிச்சு பழகு. தேவனுடைய கல்வாரி ரத்தத்தினால உன் இருதயத்தை கழுவிக்கொண்டே இரு, உன் கண்களை கழுவிக்கொண்டே இரு. எப்பொழுதெல்லாம் உனக்கு உலகமும் உறவுகளும் தேவன் வெறுக்கிற பாவங்களும் உனக்கு பெருசாக தெரியுதோ, அப்பொழுதெல்லாம் கல்வாரி காயங்களின் மறைவில் வந்து நில். அப்பா, எனக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா, எனக்காக இந்த காயங்களை ஒப்புக்கொண்டீங்கப்பா, ஆண்டவரே இதனால நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீ ஜெயித்து பழகு. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 19:34 வாசிக்கலாமா? முடிக்க போகிறேன். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இல்லை வாசிக்கிறோம், நிறைய தண்ணீர் இருக்குது. நான் அதை முடிஞ்சால் பேசுவேன் வருகிற நாட்களில், இல்லைன்னா இதோட முடிக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் தண்ணீரை விட இந்த தண்ணீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க, கையே காலெல்லாம் அடிச்சிட்டு
கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து விழாவில் குத்துறான். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு. அன்பின் தண்ணீர். அந்த தண்ணீருக்கு எனக்கு அப்படி தான் பேர் வைக்க முடிஞ்சிச்சு, அன்பின் தண்ணீர். தண்ணியே கடைசியில் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் இருக்காதுன்ட்டு ஒரு ஈட்டி எடுத்து அவர் விழாவில் குத்துனா. யாருக்காக? யாருக்காக? நமக்காக, நம்ம மேலே வச்ச அன்புக்காக. நீங்கள் ஒரு 3 மாதம் பலவீனமாக படுத்துருங்க, உங்களை நேசிக்கிறவங்கள கூட உங்களை பார்க்க மாட்டாங்க. அது எவ்வளவு தான் உங்கள் குடும்பம் உங்களை நேசிக்கலாம், எவ்வளோ தான் உறவுகள் உங்கள் பின்னால் வரலாம், நம்ம இயல்பாக இருக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு மதிப்பு. நான் அடிக்கடி பலவீனமாகும்போது என் மகன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், அதை நான் சிந்திக்கவும் செய்வேன். எங்கள் அம்மா சற்று சுகவீனமாக இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், சிந்திக்கவும் செய்வேன். நம்ம மட்டும் இயல்பு நிலையில் இல்லைன்னா எவ்வளவு நேசிக்கிற குடும்பமாக இருக்கலாம், எவ்வளோ நேசிக்கிற விசுவாசிகளாக இருக்கலாம், இவ்வளோ நேசிக்கிற உறவுகளாக இருக்கலாம், நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க. ஆனால் ஒரு தேவன் நம்ம இயல்பு நிலையில் இருந்தால் தான் நம்மளை எல்லாரால் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுறோம். ஆனால் ஒரு தேவன், அன்பாக இருக்கிற தேவன், எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை நேசிச்சாரு. ஈவி இறக்கம் இல்லாமல் ஒருத்தன் கொண்டு வந்து அப்படி விழாவில் என்ன மெதுவாக அப்படி குத்திருப்பான், ஓங்கி குத்துறான் அவரை. ரத்தம் தண்ணீரும் கடைசி அதான் வந்துச்சு. ரத்தமும் நீரும் ஓடி வருதே உன் ரட்சகரை நோக்கியே பா. அந்த பாட்டெல்லாம் சும்மா பாடிட முடியுமா? ரத்தமும் நீரும் ஓடி வருச்சு, அப்படி விழாவில் இருந்துச்சு. எதுக்கு அப்படி ஓடி வந்துச்சு தெரியுமா? சபையே, உன்னை பார்த்து மறுபடியும் சொல்கிறேன், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். உலகத்தில் யாருமே நேசிக்கலை நினைக்கிறியா? நீ எதிர்பார்க்குற அன்பு கணவன்கிட்டருந்து வராமல் இருக்கலாம், உன் மனைவிட்டிருந்து கிடைக்காம இருக்கலாம். தனி மரமாக இருக்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே, யாருமே என்னை நேசிக்கலைன்னு நினைக்கிறியா? உனக்காக கொல்கதா சிலுவையில் எல்லாவற்றையும் ஊற்றி கொடுத்த ஒரு தேவன் உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். யாரெல்லாம் உன்னை நேசிக்கலைன்னு நினைக்கிறியோ அப்பொழுதெல்லாம் ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லு. அப்பா, நானும் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நீங்களும் என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி அன்பு நிமித்தமாய் வருகிற பாடல்களை பாடு, அவர் உன்னை நேசிக்கிறார். இவ்வளோ நேசித்த தேவனை விட்டு நீ தூரமாக போகலாமா? இவ்வளோ உன் மேலே அன்பு வைச்ச தேவனை விட்டு நீ தூரமாக போகலாமா? உனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஊற்றி கொடுத்த தேவனை விட்டு தூரமாக போய் சர்ச்சுக்கு வராமல் இன்னைக்கு பாருங்க, கத்துரை பந்தியில் கூட இல்லாமல் சிலர் எஞ்சி போவாங்க. இப்போ ரத்தமும் தண்ணீரும் ஒரு அன்பு நிமித்தமாக அந்த தண்ணீர் ஓடி வந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் ஊற்றி கொடுத்துட்டாரு. இந்த தேவனை நேசி. இந்த 3 மாதம்தான் இருக்குது, எவ்வளவு நேசிக்க முடியுமோ இயேசுவை நேசி, பைத்தியக்காரி போல நேசி, நல்லா பாடு, நல்லா துதி. தேவனை தேடுறதுக்கு கொஞ்சம் டைமை ஒதுக்கு, செல்ஃபோனை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு, அப்பா ராத்திரியில் உங்களை நோக்கி பார்க்குறேன்ப்பா ஆண்டவரே, ராஜா விடியற்காலமாகதா உங்களை நோக்கி பார்க்குறேன்ப்பா, உங்கள்கிட்ட பேசலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும்ப்பா, உங்கள் சபைக்கு வரலன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் அலைமைப்பா, இயேசுதான் எனக்கு, இயேசுதான் எனக்கு எல்லாம். அந்த நம்பிக்கைக்குள்ளே ஓடிவா. சங்கீதம் 63:2 தாவீது சொல்லுகிறான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமா நிலத்தில் என் ஆத்மா தாகமாக இருக்குது. ஆசை தண்ணீர், தண்ணீரை சொல்ல நேரம் இல்லை, நானே சொல்லி முடிக்கிறேன். ஆசை தண்ணீரை கொடு. அன்பின் தண்ணீரை உனக்காக கொடுத்தார்ல, ஆசை ஆசையாக கத்திர தேடு. கட்டாயத்துக்காக, கடமைக்காக, யாரோ சொன்னாங்கிறதுக்காக இல்லை, அன்பு நிமித்தம் ஜெபிச்சுப்பாரு, அன்பு நிமித்தம் தசமபாகத்தை கொடுத்துப்பாரு, அன்பு நிமித்தம் ஊழியங்களை தாங்கிப்பாரு, அன்பு நிமித்தம் சபைக்கு ஓடிவா. ஆசை தண்ணீரை அதிகமாக கொடு. இவ்வளோ நாள் தேடினது போதாது, இன்னும் அதிகமாக தேடு, ஆசையாக தேடு. கொஞ்ச நாளில் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம், அப்பா எதை நம்பிப்பா எனக்கு ஜீவன் தந்தீங்க, எதை நம்பிப்பா எனக்கு சுகம் தந்தீங்க, எதை நம்பிப்பா என்னை வாழ வச்சிருக்கிறீங்க. உலகத்துக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்க, உலகத்துக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு வாங்க. எத்தனை ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் சாகுறாங்க. வியாதிகளை பாருங்கங்க, வியாதிகள் பெருகி போன கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஐயோ, குட்டி பிள்ளைங்களுக்கு வியாதி, பெரியவங்களுக்கு வியாதி இல்லாமல் ஒரு மனுஷன் கூட இல்லைங்க. சில வியாதிகளுக்கு பேரே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நாளுக்கு ஒரு பாப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவட்ட நான் பாப்பா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அவள் சொன்னா, நான் கேன்சர் ரிசர்ச்சில் இருக்கிறேம்மா, கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிக்க ரிசர்ச்சில் இருக்கிறேன்னா. அப்போ நான் சொன்னேன், மகளை கத்திர உன்னை ஆசீர்வதிப்பாரு, நான் ரொம்ப நாளாக ஏங்கி இருக்கிறேன், ஏன் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கல, ஏன் நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அம்மா, அது நாங்கள் முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் 2வதாக நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம், சீக்கிரமாக ஆகும். ஏற்கனவே ஃபாரின்லலாம் வந்துருச்சு, இன்னும் நாங்கள் இந்தியாவில் சீக்கிரமாக வந்துட்டுனா நிறைய கேன்சர் மரணங்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால். கர்த்தருடைய பிள்ளையே, ஆசை தண்ணீரை தேவனுக்கு கொடுக்குறியா? உனக்காக அன்பின் தண்ணீரை ஊற்றி கொடுத்தாரு.
எந்த நிபந்தனையற்ற அன்புங்க, அன்கண்டிஷனல் லவ். எதையுமே பார்க்காம நேசிச்சாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஆசை ஆசையா தேவ சமூகத்துக்கு ஓடிவா, தேவன் அதிகமாக பிரியப்படுத்து, ஊழியக்காரங்களை நேசி, சபையை நேசி. தேவன் உனக்காக கொடுக்கப்பட்ட நல்ல சபைக்காக கத்திர ஸ்தோத்திரி. கடந்த நாட்களில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு வீட்டில் தங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அவங்க யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது. சொல்லி முடிக்கிறேன். அப்போ நான் நினச்சேன், அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது நான் பயந்துட்டே போனேன். ஆண்டவரே, யாருனே தெரியாதுப்பா, எவருனே தெரியாது, திடீரென்று அவங்க வீட்டில் தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போனா அவ்வளவு அன்பாக இருந்தாங்க அவங்க. நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். என் பேகை கூட அவங்க தூக்க விடலை. அவங்க கவனித்த கவனிப்பு, அவங்க பேசின வார்த்தைகள், வரும்போது அவங்க கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த விதம். அப்போ நினச்சேன், ஆண்டவரே, இந்த அன்பை சிலரை விசுவாசிகிட்ட கூட பார்க்கலையே. இப்போ பவுல் இடத்துல எழுதுவார், அந்நியராகி அந்த தீவார் எனக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல என்று எழுதுவார். அதுபோல் எவ்வளோ ஆசாசியாக இவங்க கவனிச்சாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயையும் அந்த குடும்பத்தையும் நான் வாழ்த்திட்டு வந்தேன். அப்போ நான் அந்த தாயிட்ட சொன்னேன், தாயே, நான் எதை விதைச்சனோ அதை அன்னைக்கு நான் இருக்கிறேன். உங்களை போலவே நானும் எங்கள் வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களை ரொம்ப அன்பாக கவனிச்சிருக்கிறேன். என் பலவீனத்தில் அவங்களுக்கு எவ்வளவோ சமைச்சு போட்டிருக்கிறேன், எவ்வளவோ அவங்கள கரிசனையோடு நடத்தியிருக்கிறேன். அந்த பலனை நான் இன்னைக்கு அறுக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சாருன்னு சொல்லி நானும் பாஸ்டரும் மனசார அந்த வீட்டை வாழ்த்திட்டு வந்தோம். நீங்கள் தேவனுக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் பார்க்குறாரு. நீ ஒரு அடி தேவனுக்காக எடுத்து வை, கர்த்தர் உனக்காக 10 அடி எடுத்து வைப்பார். சில தண்ணீர்களை குறித்து தியானிச்சிருக்கிறோம். இந்த தண்ணீர் ரொம்ப ஆச்சரியமானது. இன்னும் தியானிக்க வேண்டிய நிறைய தண்ணீர் இருக்குது. நீ தேவனுக்காக தண்ணீரை கடத்து வருவார், உன்னை சுகமாக தண்ணீரை கடக்க பண்ணுவார். ஆனால் நீ தேவனுக்காக கொடுக்க வேண்டிய தண்ணி உண்டு. மற்ற 25:42 சொல்லப்பட்டது போல, நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தெய்வம் நம்மளை பார்த்து கேட்டுட்டு அவருக்கு நீங்கள் நான் தண்ணி கொடுக்கல, நான் நம்மளை போல அப்போ பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் யாருமே இருக்க முடியாது. நீ தேவனுக்காக என்ன தண்ணி கொடுக்க போகிற? ஆசை தண்ணியை கொடுப்பியா? அன்பின் தண்ணியை கொடுக்குறியா? ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறியா? பராமரிக்கிற தண்ணீரை கொடுக்குறியா? அப்படி இருதயத்தை இளைப்பாற்றுற தண்ணியை கொடுக்குறியா? ஆபிரகாம் கொடுத்த கொஞ்சம் தண்ணீர் தெய்வத்தை இளைப்பாற்றுச்சே, அப்படி கொஞ்சம் விசாரிப்ப, கொஞ்சம் ஜெபத்தை கூட்டி தேவனுக்காக கொடுக்குறியா? ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.